சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஈசு ஈசு, என்ன ஈசு, அபிமா வந்து சாப்பிட கூப்பிட்டாலாம். எனக்கு இப்ப பசிக்கல, நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னியாமே. குழந்தைங்க பசியோட இருக்கும்ல, சாப்பிடவா? இல்ல சின்னையா, நான் அப்புறமா கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுக்கிறேன், பசிக்கல. இங்க பாரு ஈசு, நீ நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிற. நீ அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், ஆனா அது வரைக்கும் நம்ம குழந்தைங்க பசி தாங்குமா? அதனால எந்திரி, வா 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 வா. சின்னையா, ஏன் சின்னையா என்ன இந்த பாடுபடுத்துறிய? ஏன் ஈசு நீ கோச்சிக்கிற? உன் மேலையும் குழந்தைங்க மேலேயும் இருக்கிற அக்கறையில தானே நான் உன்னை சாப்பிட கூப்பிட்டேன். இது அக்கறையா இல்ல சின்னையா, அக்க போரு. பசி இல்லன்னு சொன்னா அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வா வா வந்து சாப்பிடு வந்து சாப்பிடுன்னு சும்மா என்ன போட்டு பாடா படுத்துறிய சின்னையா. என்னமோ குழந்தைங்க மேல உங்களுக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசாதீங்க. ஒரு அப்பாவா உங்களுக்கு குழந்தைங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே மாதிரி ஒரு அம்மாவா எனக்கும் குழந்தைங்க மேல அக்கறை இருக்கு. போங்க வரேன் சின்னையா. வந்துருவேல்ல? ஐயோ போங்க. சரி வா வா வந்துரு. சரி இந்த போயிட்டு போயிட்டு. அம்மா போயா போயா. ஈசு மாசமா தானே இருக்கா, ஆனா வயிறு பெருசா இல்லையே. ஐயோ எங்க அது? ஐயோ இந்த பேட கழட்டி வச்சதையே மறந்துட்டேனே. ஒருவேளை சின்னையா பாத்துருப்பாங்களோ? என்ன பண்றது இப்போ? கடவுளே நீதான் காப்பாத்தணும். பாத்துருவோம். எங்க அழகணும்? ஈசே ஈசே. அப்ப நம்ம பார்த்தப்ப வயிறு தெரியாத மாதிரி தானே இருந்தது. இப்ப என்ன வயிறு பெருசா தெரியுது? என்னது ஒரே குழப்பமா இருக்கு. சின்னையா உத்து உத்து பாக்குறாங்க. ஒருவேளை வயித்த பாத்துட்டாங்களோ? சந்தேகம் வந்துருச்சோ? சிறுவாபுரி முருகா, இது என்ன சோதனை? என்னடா அழகு சுந்தரம் இது? அப்ப நம்ம வந்து பார்த்தப்போ பகிர் இல்லாத மாதிரி தானே நமக்கு ஞாபகம் வருது. ஆனா இப்போ வயிறு இருக்கு, அதுவும் பெருசா இருக்கு, எப்பயும் போல இருக்கு. எப்படி? என்ன சின்னையா, அதான் நான் வரேன்னு சொன்னனே, அதுக்கப்புறமா எதுக்கு மறுபடியும் வந்து நிக்கிறீங்க? என்ன நீங்க நம்பலையா? அது இல்ல, நம்பவும் முடியல, என்னால நம்பாம இருக்கவும் முடியல ஈசு. என்ன சொல்றீங்க சின்னையா? ஆஹா, வாய போடுங்கிறாளே. ஏற்கனவே சாப்பிட வரலன்னு கூப்பிட்டதுக்கே பயங்கரமா சண்டை போட்டா. இப்ப இந்த வயிற்று பிரச்சனையை கொண்டு வந்தோம்னா இன்னைக்கு சாப்பிடவே மாட்டாளே. அது ஒண்ணு இல்ல ஈசு, நீ சாப்பிட வருவ, நான் சும்மா தான் வந்து பார்த்தேன். வா வா வா, நீ சாப்பிட போலாமா? நீங்க போங்க, நான் வரேன். வரேன். சப்பா, என்னடா இது? நம்ம அப்ப பார்த்தப்ப வயிறு தெரியாத மாதிரி தானே இருந்துச்சு, ஆனா இப்ப வயிறு தெரியுது. கேட்டா அவ இப்ப கோவப்படுவா. எப்படி இது? ஒரு நேரம் வயிறு இப்படி இருக்கு, ஒரு நேரம் இப்படி இருக்கு. அப்படி இருந்த வயிறு எப்படி இப்படியாச்சு? ஐயோ, இத போய் இப்ப யார்கிட்ட போய் கேக்குறது? கேட்டாலும் இப்ப நம்மளதான் தப்பா நினைப்பாங்க. இப்படி இருக்க வேண்டிய வயிறு இப்படி இல்லாம என்ன? ஒண்ணு இல்ல, வயிறு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, வயிறை பார்த்தேன், இருக்கு. எனக்கு பிறக்கும் பாப்பா அப்பப்பா பாப்பா அப்பா. ஐயோ, சின்னையா பாத்துட்டாங்க. இருந்தாலும் எப்படியோ எதையோ சொல்லி தப்பிச்சிட்டேன். இனிமே இந்த துணி மூட்டை விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஐயா
சரி போலாம்.